ரஜினிகாந்த் நடிக்கின்ற படத்தை இயக்குகின்ற பொறுப்பை எஸ்பி முத்துராமன் ஒப்படைத்தார் பஞ்சு அருணாச்சலம். ரஜினிகாந்த் நடித்த 6-60 திரைப்படத்தை அழுத்தமான ஒரு குடும்ப படமாக உருவாக்க முடிவெடுத்தார். 6-60 வரை படத்தினுடைய படப்பிடிப்பு முதல் 4-5 நாட்கள் நடைபெற்ற பிறகு ரஜினிகாந்துக்கு அந்த படத்துடைய கதையிலே ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. அந்த படத்துடைய கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தங்கை தம்பிகளுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணுறான். ஆனால் அப்படி இருந்தும் அவங்க எல்லாரும் தன்னுடைய அண்ணனை எதிர்த்து பேசுகிறாங்களே, சாதாரணமாக குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நம்ம வச்சிருக்க சீன்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா என்று எஸ்பி முத்துராமனை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பினார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த காட்சி அமைப்பு, அதற்கான வசனங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு நடிக்கின்ற நடிகர் என்பதனால அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தன்னுடைய கடமை என்று நினைத்த எஸ்பி முத்துராமன் அவருக்கு எவ்வளவோ விளக்கத்தை சொல்லி பார்த்தார். ஆனால் அந்த விளக்கம் எல்லாம் ரஜினிகாந்துக்கு ஏற்புடையதாக இல்லை. அவருடைய விவாதம் நீண்டு கொண்டே இருப்பதை பார்த்த அந்த படத்தினுடைய கதாநாயகியான பட்டாபட் ஜெயலட்சுமி, நீங்கள் 2 பேரும் முதல்ல இந்த சீனை பற்றியெல்லாம் ஒரு முடிவுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு அந்த செட்டை விட்டே வெளியே போய்விட்டார். இனி கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அங்கே வராமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது என்பதை தெரிந்து கொண்ட எஸ்பி முத்துராமன் உடனடியாக பஞ்சு அருணாச்சலத்தை அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு வரவேற்றார். படப்பிடிப்பு தளத்துக்கு வந்த உடனே பஞ்சு அருணாச்சலத்துக்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் பற்றி எஸ்பி முத்துராமனுக்கு ரஜினிகாந்துக்கும் இடையே மிக நீண்ட நேரம் விவாதம் நடந்திருக்கிறது என்பது புரிந்தது. அதுக்கு பின்னால் திரும்பவும் அதை விவாதம் பண்ணுவதிலே அர்த்தமில்லை என்று உணர்ந்த பஞ்சு அருணாச்சலம் ரஜினிகாந்த்கிட்ட முதல்ல இந்த படத்தை எடுப்போம், ஒரு 5000 அடி எடுத்த பிறகு படத்தை போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கேட்குறீங்கள கேள்வி, அந்த கேள்வி உங்கள் மனசில் எழுந்ததுன்னாவோ இல்லை இந்த படம் பிடிக்கலன்னாலோ இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டு வேறு கதையை எடுப்போம், என்ன பிரச்சனை, அதனால் முதல்ல ஒரு 5000 அடி இந்த படத்தை எடுப்போம் ரஜினி என்று ரஜினிகாந்திடம் சொன்னார். அவர் சொன்ன யோசனை ரஜினிகாந்துக்கும் பிடித்திருந்தது. அதனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மீண்டும் தொடர்ந்தது. பாதி படம் முடிவடைந்த உடனே படத்தை முழுசாக எடிட் பண்ணி ரஜினிக்கு போட்டு காட்டினாங்க. ரஜினிக்கு மட்டும் இல்லை, அன்று அந்த படத்தை பார்த்து எல்லாருக்குமே அந்த படம் மிகவும் பிடித்திருந்தது. படத்தை பார்த்த ரஜினிகாந்த் நிச்சயமாக அந்த படம் தனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்று நம்பினார். அவருடைய நம்பிக்கை 1% கூட வீண் போகவில்லை. அந்த படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக தமிழக அரசு அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதை வழங்கியது. அதே மாதிரி 6-60 வரை திரைப்படத்தை மிகச் சிறப்பாக இயக்கியதற்காக எஸ்பி முத்துராமனுக்கு சிறந்த இயக்குனர் என்ற விருதையும் வழங்கி தமிழக அரசு அவரை பாராட்டியது. ஒரு காலகட்டத்தில் படப்பிடிப்பே நின்று போயிடுமோ என்ற அந்த படக்குழுவினர் எல்லோரும் அச்சப்பட்ட ஒரு படம் வெற்றிகரமாக ஓடியது மட்டுமில்லாமல் இந்த திரைப்பட விருதுகளையும் குவித்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரச்சனையை பஞ்சு அருணாச்சலம் அணுகிய விதம். சினிமா உலகில் பிரச்சனைகள் தோன்றுவது எப்பவும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி நாம் அணுகுகிறோம் என்பதில் தான் வெற்றி அடங்கி இருக்கிறது.